சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து பிரவீன் கே இயக்கத்தில் விஷ்ணு விஷால் செல்வராகவன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் வந்து ஆரியன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, படத்துடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அந்த இன்டர்வியூவுக்கு வந்து பார்வையாளராக வந்து செல்வராகவன் வராரு. அவர் வந்து வந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த இன்டர்வியூவை மொத்தமாக ஹைஜாக் பண்ணிடுறாரு. அந்த சேனல் அந்த ஃப்ளோரை ஹைஜாக் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயம் வந்து லைவில் கொடுக்குறாரு. என்னென்னா, நான் இன்னும் 5 நாளில் 5 பேரை கொலை பண்ண போகிறேன், முடிஞ்சால் நீங்கள் காப்பாற்றிங்க. ஒரு நாளும் அவங்க அவங்கள கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேரை சொல்லுவேன், முடிஞ்சால் நீங்கள் காப்பாற்றிக்கங்க. அப்படி காப்பாற்றணுன்னாக்கா ஒரு ஹீரோ வருவான், அவன் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதில் முதல் நம்பர் வந்து நாராயணன் ஒருத்தர் வந்து இறக்க போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யார் அந்த நாராயணன் சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக வெளியில் போலீஸெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு அந்த நாராயணன் நான் தான் சொல்லிட்டு தனியாக சுட்டுட்டு செத்துறாரு அந்த இடத்துல. இப்படி அவர் சாகும்போது இப்போ அடுத்த நாள் தான் அந்த கொலை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு வந்து ஒரு சின்ன குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் அவர் சொல்லி வச்ச மாதிரி ஒரு வீடியோ வெளியில் வருது, இன்றைக்கி இவர் வந்து சாக போகிறாருன்றாங்க. அதேமாதிரி 1 மணி நேரத்தில் அவர் சாகிறார். இப்படியா போது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரியாக திரு விஷால் அவர்கள் வந்து விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரியாக வராரு. வந்து அவர் வந்து எப்படி பரபரப்பாக அந்த வழக்கை தேடி ஏன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேர் சொல்கிறாங்க, 1 மணி நேரத்தில் இறந்துடுறாங்க. இறக்குறவங்க எல்லாருமே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிரியும் கிடையாது, எல்லாமே நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கொலை நடக்குது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக உள்ளே போகுது. அவர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து யாரையாவது காப்பாற்றுறாரா, அப்படி காப்பாற்றும் போது செல்வராகவன் ஏன் இந்த கொலையை பண்ணார் அப்படின்றதான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொதுவாகவே உலக சினிமா வரலாறில் வந்து ஒரு நியதி இருக்குது. நல்லவங்கள் வந்து செத்துட்டாக்கா, அவங்கள யாராவது கொலை பண்ணிட்டா அதுக்கு காரணமான கட்டவங்களை தண்டிக்கக்கூடியது தான் வந்து ஒரு ஹீரோவுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து செத்தவங்க எல்லாருமே நல்லவங்க. அவங்க செத்தவங்களை கொலை பண்ணுறது வந்து திரு செல்வராகவன் அவரும் முதலே சூசைட் பண்ணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இவங்களெல்லாம் யாருமே உலகமே கவனிக்கல, கூவி நல்லது பண்ணுறாங்க, ஓடி நல்லது பண்ணுறாங்க, ஆனால் யாருமே அவர் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் அவங்கள கொலை பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து இரக்கம் காட்டி அவங்கள வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கருத்தை சொல்கிறாரு. படத்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உடைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். அதில் உடைச்சிருக்கிறாரா இல்லையான்றது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் படத்தில் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகிற அந்த விதம் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. நம்ம விஷ்ணு விஷால் நடிப்பும் நல்ல ஒரு சிறந்த காவல்துறை, அதை ராட்சசன் படத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு நடிப்பு அவர் வந்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். அவருடைய சொந்த தயாரிப்பும் கூட. ஆரியன் வந்து ஒரு மரபை உடைச்சிட்டு வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கு. அந்த மரபை உடைஞ்சி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றது நம்ம ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்துக்கு மொத்தமாக மார்க் என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5க்கு வந்து ஒரு 3 மார்க் கொடுக்கலாம். எதுக்காகனா, ஒரு சிறந்த திரைக்கதைக்கும் ஒரு நல்ல நடிப்புக்கும் நல்ல ஒளிப்பதிவுக்கும் நம்ம வந்து இந்த 3 மார்க் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஓகே, டன்னா.